நீ நாசி பண்றோம் ஒழுங்கா சொல்லிட்டேன். நம்பர் நோட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. நீங்க எங்க போனா சரிதான், நம்பர் நோட் பண்ண ஆட்டோமேட்டிக் நீங்க எல்லாம் எங்க ஆவடி வரையும் போனேன். ஆவடிக்கா? ஆவடி பக்கத்துல பட்டாரம் போனோம். ஆவடி போனோமா பட்டாபுரம் போனோமா? பட்டாபுரம் தான் போனோம். சரி வாங்க கொஞ்சம் வாங்க வாங்க வாங்க. உன் பேர் என்னண்ணா? என் பேரு KS ரவிக்குமார். KS ரவிக்குமார். என்ன டேரக்டர் பேர் வச்சிருக்கீங்க? என் ஊர் பேரு வந்து காடுவெட்டி. காடுவெட்டிக்கு காடுவெட்டிக்கு அப்பா பேர் சாமி. சாமி எஸ். காடுவெட்டி இன்ஷியல்லாம் வந்து ஊர் பேர்லாம் சேர்த்துறீங்க இப்ப? ஆமா, ஊர் பேரு சேர்த்துக்கிறோம். KS ரவிக்குமார். KS ரவிக்குமார். எங்க வீடு காடுவெட்டியா? காடுவெட்டி. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? பட்டாபுரம் போறேன். பட்டாபுரம். நான் டெய்லியும் வந்து வீட்டுல இருந்தா வேலைக்கு போறேன். வெளியில சாப்பிடறது இல்ல. சரி. வீட்டு சாப்பாடு தான். நீ ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு போயிருந்தேன். லேட்டா தான் மணி ஒரு 12 மணி தான் சாப்பிட்டேன். பசி இல்ல எனக்கு. சாப்பாடு வீட்டுல கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? நீங்க இல்ல பரவாயில்ல, வீட்டுல போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நான் வீட்டு சாப்பாடு தான். சாப்பாடு வேஸ்டா போயிடும். சரி யாருக்கும் கொடுத்தா நினைப்பாங்க. அதுதான். சரி சரி கொடுங்க. சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன். சரி அதெல்லாம் இருக்கு பாருங்க தரங்க. பையில இருக்கு பாருங்க. இதே தப்பா நினைக்க கூடாதுன்னா சரி வேஸ்ட் ஆயிடும். ஒரு வீட்டுல சாப்பிடலாம்னு தப்பா எடுத்துப்பாங்க, கூச்சிப்பாங்க. அதுல ஸ்பூன் இருக்கும் பாருங்க, இதை மூடிடுங்க. எப்படி சாப்பாடு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு இல்லையா? வெளியிலாம் சாப்பிடுறது இல்ல இப்ப. உடம்பு வந்து கெட்டு போடுது. போன் வருது, நீங்க சாப்பிடுங்க, நான் பேசிட்டேன். ஹலோ, சாப்பாடு சாப்பிட்டீங்களா? புரியல. சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்லம்மா, என்ன சாப்பிடலையாமா? இல்ல சாப்பிடாதீங்க, கோச்சிக்காதீங்க. இப்பதான் நான் பார்த்தேன், குழம்புல பல்லி விழுந்துருச்சு. பல்லி வந்திருக்கா? ஆமா, சாப்பிடாதீங்க, நீங்க குட்டிடுங்க கீழே. ஏமா இதெல்லாம் நீ பார்த்து பண்ண மாட்டேமா? அதெல்லாம் சாரிங்க, இப்பதாங்க பார்த்தேனா. நல்ல வேலை நான் சாப்பிடல. நான் இல்ல நான் சாப்பிடல. சரி ஓகே. சரி ரைட்டு. சார் பல்லி சொல்லுவீங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு இப்பதான் சொல்றாங்க வீட்டுல. அது சாப்பிட்டா இப்ப பாய்சன் ஆயிடுமே, உடம்பு டேஞ்சர் ஆயிடுமே. ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப நான் சாப்பிட வச்சிருந்தேன், அத பள்ளி வந்துடும் சொல்றாங்க. பல்லி முதல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. பள்ளி வந்து ஆமா ஆமா கண்டிப்பா ஆகும், கண்டிப்பா ஆகும். வாமிட் வரும், உயிருக்கே ஆபத்து அது. ஆமா சரி, திரும்ப நான் வர கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஆமா, என் ஃப்ரெண்டு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கிறான். அவன்கிட்ட கேட்கறேன் ஏதாவது மருந்து ஏதாவது இருக்கான்ட்டு. நீ சாப்பிடாதீங்க, தூக்கிடுங்க. அதில் பாயிண்ட் எதுவும் இல்லைங்களா? இல்லை. ஹலோ மச்சான், இந்த சாப்பாடு வீட்டுல இருந்து கொடுத்துட்டாங்க. அது சரி, நான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்னு சொல்லி ஒரு அண்ணனுக்கு கொடுத்தேன் நான். அவர் சாப்பிட்டே இருக்கும்போது ஒய்ஃப் ஃபோன் பண்ணி இது மாதிரி பள்ளி விழுந்திருக்க குழம்புல சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவர் 2-3 வாய் சாப்பிட்டாரு. என்ன ஆகும்? நெஞ்சு அடைக்குமா? வாமிட் வரும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, எங்க பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு? இங்க பருத்திப்பட்டில நிக்கிறேன் நானு. ஓ, நம்ம மாட்டி பண்ற. சரி நான் பாத்துறேன். சரி வை. அது பள்ளி பெரிய பள்ளி வந்தாதான் அது மாதிரி ஆகுமா? சின்ன பள்ளினால ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்றான். பெரிய பள்ளி இருந்தாலும் சின்ன பள்ளி இருந்தாலும் அது பாய்சனு. உடம்புக்கு உடனே வாமிட் வரும், நெஞ்சு அடிக்கும், உயிர் போறதுக்கு சான்ஸ் உண்டு. அதான் நீங்க சின்ன பள்ளி தானே. நம்ம சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடலாம், மீன்லாம் அந்த மாதிரி. அது கதை வேற. நீங்க சொல்றது வந்து நீங்க காட்டுக்கறியா கோழிக்கறியா மீன் அதெல்லாம் வேற. இது பல்லி பாய்சனு, உடனே பாய்சன் ஆகும், உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஹலோ, அவரு தெளிவா பேசுறாரு அவரு. சரிண்ணா, நீ லைன்ல இரு. வேற கரகரக்குன்னு இருக்குது. வண்டியில டீசல் இல்ல, நீ இறங்கி ஒரு நெல்லு இப்ப டீசல் போட்டு வந்துடுறேன். அதெல்லாம் தெரியாத. முதல்ல என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. நான் போட்டு போறேன், டீசல் ட்ரையா இருக்குண்ணா. டிரைவர் அப்படியே போங்க, டீசல் போட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண நிலைமை நம்பர்லாம் நோட் பண்ணிடுவேன். நம்பர் நோட் பண்ணி உங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன சொல்றீங்க? நான் சாப்பாடு தானே கொடுத்தேன், கொடுத்தேனா? நானே போயிருக்கிறேன். என்ன கூப்பிட்டு நீங்க வந்து லிப்ட் கேட்டேன், அதுக்கு ஏற்றினு வந்தீங்க, தப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி பண்ணு யாருக்கு தெரியும்? டேஞ்சர்ப்பா. நான் சாப்பாடு வீட்டுல வந்து திடீர்னு போன் பண்ணாங்க, நான் தெரிஞ்சா பண்ண நானு. அது நீங்க இறங்கி நில்ல, நான் வந்துடுறேன், டீசல் போட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டுமாங்க. நான் ஒண்ணு சின்ன பள்ளி தானே, ஒண்ணும் ஆகாதுண்ணா. நீங்க இறங்கி சின்ன பள்ளி இருந்தாலும் பெரிய பள்ளி இருந்தாலும் பாய்சன் அது. உங்களுக்கு தொண்டை எப்படி இருக்குது? உங்களுக்கு தொண்டை கரகரன்னு இருக்குது. சரி, நீங்க இறங்கி நில்லுங்களா, நான் வந்துடுறேன், டீசல் போட்டு வந்துடுறேன். இறங்கி அப்படியே போவோம், வாங்க. போட்டு போறேன், டீசல் போட்டு வந்துடுறேன். அப்படியே போலாம்பா, அப்படியே போயிட்டு டீசல் போட்டு அப்படியே போலாம் ஹாஸ்பிட்டல். பஞ்சர் ஆகுது, நான் ஸ்டெப்னி ஓட்டிட்டு வந்துடுறேன். ஸ்டெப்னி ஓட்டி ஒன்னே ஆகாது, போங்க அப்படியே போங்க. என்னன்னா நீட்டா கம்ப்ளைண்ட் நம்பர் நோட் பண்ணி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். உங்களுக்கு என்ன எப்படி இந்த நெஞ்செல்லாம் கரகரன்னு இருக்குது. அப்படியே ஆத்து வேற அப்படியே ஒரு இது துடிப்பு இதாகுது. அதுதான் சொல்றேன், நெழில உட்காருங்க, வந்துடுறேன் நான் இப்ப டீசல். ஏம்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாயசம் சாப்பாடு கொடுத்துட்டு பள்ளி ஒன்று சாப்பாடு கொடுத்துட்டு நீ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா டீசல் போனா சொல்லினீங்க. நீ நாசி பண்ற ஒழுங்கா சொல்லிட்டேன். நம்பர் நோட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க எங்க போனா சரிதான், நம்பர் நோட் பண்ணா ஆட்டோமேட்டிக் நீங்க எல்லாமே வந்துருவோம். அந்த என் வண்டி இல்லையே, இது என் வண்டி இல்லையே. உங்க வண்டியில நீ உங்க பேருண்ணா? தெரியாது, என் பேர் தெரியாது. உன் பேர் தெரியாதா? என்னத்துக்கு தெரியாது? வல்லாதீங்களா? நெஞ்செல்லாம் கரையுது, அப்படியே ஒரு மாதிரி மாறலாம். நான் கூட்டு போறேன், இறங்கி நில்ல, வந்துடுறேன். கறி அப்படியே போங்க, அப்படியே போய் டீசல் போட்டு போனாங்க. ஏய் மச்சான், என்னடா பண்றது? தள்ளி விட்டுமா கீழே? தள்ளி விட்டுறீங்களா? அவன் சொல்றான், அவன் சொல்றான்னா நீங்க கேக்குறீங்க அதை பத்தி? வேணும்னா லிப்ட் கட்ட நீ பேசுறது முதல் கொண்டு ரிப்ளை பண்றாத ஆளு உங்க அடி சொல்றியா? ஆனண்டா அனுப்பியா நீ? அங்க யாரோ சொல்றானா? அவன் அங்க யாரோ சொல்றது. இப்ப நீ ஏன்டா நீ குழப்பற? இருடா வரண்டா வீடா. சரி கட் பண்றேன், நான் பாத்துறேன். நீ இறங்கி நில்லா, கிளம்புறேன், டைம் ஆகும் எனக்கு. இந்த கதையை இந்த வைக்க இந்த மாதிரி பேசாதீங்க. குளிச்சிட்டு வேலைக்கு போனேன். குளிச்சிட்டு வேலைக்கு போ, குடிக்காத வேலைக்கு போ. நீ வேணும்னு லிப்ட் கேட்ட அதான் நீ சாப்பாடு கொடுத்து நான் தேர்தலமா கொடுத்துறேன், மன்னிச்சு. அந்த கதை அந்த இதுக்கே கிடையாது. ஹாஸ்பிட்டல் முதல்ல கூட்டணும், வேணா நம்பர் நோட் பண்ணி போட்டு. காசு இல்ல, காசு இல்லன்னா அது கிடையாது. ஹாஸ்பிட்டல் கூட்டணும் போ, காசு போனா இறங்கி ஆட்டோ பிடிச்சி போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. ஆமா நிஜம். நானும் உங்க கூட சாப்பிட்டு செத்துட்டுமா? நீங்க சாப்பிட்டு எனக்கு நீ சாப்பாடு வேண்டி எனக்கு கொடுத்துட்டு நான் கடவுளா பார்த்து அனுப்பி வச்சிருக்காரு. நான் சாப்பிடலாம் பார்த்து அனுப்புறது கிடையாது. என் புள்ள குட்டி தான் இருக்குது எனக்கு. பாத்தீங்களா, எல்லாருக்கும் தான் புள்ள குட்டி. யாரு தான் புள்ள குட்டி இல்ல? யாரு புள்ள குட்டி உங்களை அனுப்பி வச்சிருக்காரு பாத்தீங்களா? யாரு புள்ள? ரெண்டு பொண்ணு வச்சுக்கிறேன் நானு. எனக்கு 2 பொண்ணு தான். எனக்கு 2 பொண்ணு வச்சிருக்கேன்பா. நீ ஆண்டு அனுபவிச்சிட்டா? ஆண்டு அனுபவிக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லாது. நான் சாப்பிட வேண்டியது இப்ப கடவுள் உங்களை அனுப்பி உங்களை குடுக்க வச்சிருக்காங்க. உங்களோட காலம் முடிஞ்சு போச்சு. காலம் முடிஞ்சு போச்சு. நீ கிடையாதா கடவுள்னா? கடவுள் என்னங்க? நீ தான் போற வாழ்ந்த வாழ்க்கை வந்து போதுன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அது வந்து என்ன வாழ வைக்கிறதாக உங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட வச்சிட்டாங்க. நீ அதை நீ சொல்லக்கூடாது. கடவுள் நன்றி சொல்றேன் நான். நன்றி என்ன சொல்லு. டைம் நான் வேலைக்கு போனேன், இறங்கி நில்ல. இந்த கதைக்கு இடம் கிடையாது. முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்க. நம்பர் நோட் பண்ணிட்டு உங்க நம்பர் நோட் பண்ணி. என் வண்டி இல்லையா சொன்ன? வண்டி இல்ல கட்டேனா? உன் வண்டி யாரு? அது எட்டுன்னு வந்த வண்டி உங்க வேற வண்டி தான். இறங்கி நில்ல, வந்துடுறேன். கதைக்கே இடம் கிடையாதுங்க. எனக்கு தொண்டை வேற கரகான. ஹாஸ்பிட்டல் போவோமா? ஹாஸ்பிட்டல் போவோம். நான் தான் கொடுத்துன்னு சொல்லக்கூடாது. நீ வீட்டுல தெரியாத சாப்பிட்டு சொல்லிடுறேன். என்ன மாட்டி விட கூடாது. மாட்டி விட மாட்டேன். கண்டிப்பா மாட்டி விட மாட்டேன். சத்தியமா மாட்டி சொல்லக்கூடாது. போலீஸ் எல்லாம் சொன்னா நீ ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போ. சரி நான் கூட்டு போறேன். ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. சாப்பாட்டுல பள்ளி எல்லாம் உள்ள சும்மா விளையாட்டு தான் பண்ண. அப்ப நீ வந்து வேணும்னே பண்ற கதையாது. சும்மா விளையாட்டு தான் பண்ண. விளையாட்டு பண்றது யூடியூப் பிராங்க். அது முன்னாடி கேமரா வச்சிருங்க பாருங்க. சரி ஏன்பா இது எல்லாம் பண்றீங்க? சும்மா விளையாட்டு தானே பண்ணேன். விளையாட்டு பண்றது என்னப்பா? இதெல்லாம் ஒரு இதோப்பா. லெப்ட் கேட்டு வர்றவங்களுக்கு லெப்ட் கேட்டு வந்து இந்த மாதிரி பண்ணா இந்த கதை நல்லது. தெரியுது. சரி கோச்சிக்காதீங்க. சரி
என்ன பாருண்ணா, கோச்சிக்காதீங்க, ஆ. தப்பா எடுத்துக்க, கோச்சிக்கல. கோச்சிக்கல சரி, ரைட்டு. ஓகே சாப்பாடுல எதுவுமே கிடையாது, ரைட் மீதி சாப்பாடு நீங்க நம்பி சாப்பிடலாம். ரைட் சரிங்களா? கோச்சிக்கல. கோச்சிக்கல உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போடலாமா? போடுங்க, மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. பாப்பாங்க கண்டிப்பா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல? பிரச்சனை இல்ல. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. சொல்லுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கை காட்டுங்க. இந்த மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். வாழ்த்துக்கள்.